18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீ பல நாட்களாக கண்ணீர் விட்டு ஏங்கி கேட்டு எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்றைதான் நாளைக்கு உன் இல்லம் தேடி வந்து தரப்போகிறேன். உன் வெற்றி பொக்கிஷத்தை, நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தியை உனக்காக நான் தரும்போது வேண்டாம் என்று தட்டிவிடாமல் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள் என் தங்கமே. எப்போதும் உனக்கு வருமானம் வருகிறது, அதே நேரத்தில் செலவும் இருக்கிறது, கஷ்டமும் இருக்கிறது, கவலைகளும் இருக்கிறது. இது எல்லாமே சரியாக வேண்டுமானால் செலவு போக மிச்சத்தை சேமித்து வைக்கலாம் என நினைத்து செலவு போக கையில் எதுவுமே இல்லாமல் மீண்டும் கடன் வாங்க யோசிக்கும் பழக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. முதலில் உனக்கு சம்பளம் வருமானம் எது வந்தாலும் சேமிப்புக்கென அதில் சிறு பகுதியை எடுத்து வைத்துவிட்டு மிச்சத்தை செலவு செய்ய என் தங்கமே. ஏனென்றால் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளில் பலவற்றிற்கு காரணமாக இருப்பதே இந்த பண கஷ்டம்தான். இந்த பண கஷ்டம் இல்லை என்றால் உன் வாழ்க்கை நிம்மதியாகிவிடுமா என கேட்டால் நிச்சயமாக நான் இல்லை என்று தான் சொல்வேன். பண கஷ்டமும் ஒரு வகையான உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதே தவிர நீ மனதளவிலும் உன் வாழ்க்கை அளவிலும் பல தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். முதலில் எல்லோரிடமும் அதிகமான அன்பை வாரி கொட்டுவதை காட்டிலும் அவர்களை பற்றி தெளிவாய் சரியாய் புரிந்து கொள். அடுத்தவர்களிடம் நீ காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் அவர்களை பற்றிய புரிதல் தான் உன்னையும் அவர்களையும் நீண்ட காலமாக நட்போடும் பிரியத்தோடும் பாசத்தோடும் வாழ வைக்கும். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் வாழ்க்கை எப்படி வாழலாம் என கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன்னை உன் வாழ்வில் ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. உண்மை போல ஒரு சிலர் பொய்யாய் பேசி அந்த பொய்யாலேயே தன் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக நீ இருக்க வேண்டாம். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் உண்மையை மட்டும் பேசு. உண்மை பேசினால் அங்கு சரிவராது என தெரிந்தால் அதற்கு பதிலாக பொய் பேசுவதை விட அமைதியாக மௌனமாக இருந்துவிடு. ஏனெனில் உண்மை பேசினால் அந்த இடத்திற்கு சரிவராது என தெரியும் போது பொய் பேசி ஜெயிப்பதை காட்டிலும் அமைதியாக இருந்துவிட்டால் அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நன்மையைத்தான் பயக்கும். சிக்கலை உருவாக்கும் மனிதர்கள் எல்லாம் தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் உதவி செய்ய போன நீயும் பிரச்சனையை தீர்க்க போன சிலரும் மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதுதானே இங்கு உண்மையாக இருக்கிறது. எப்போதுமே மனித வாழ்க்கை இப்படிதான். நல்லது செய்பவர்கள் நஷ்டப்படுகிறார்கள், கெட்டது செய்பவரும் பிரச்சனைகளை உண்டாக்குபவரும் நிம்மதியாய் வாழ்கிறார்கள். என்ன செய்வது, கலியுக காலத்தில் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது. மனிதனே கூட தன் தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசித்து கொண்டே இருப்பான். ஆனால் அது வெட்டப்பட்டு தரையில் போட்டுவிட்டால் உடனே அதை அருவருப்பாக பார்க்கிறான். ஆக மொத்தத்தில் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்துதானே மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறது. அப்படிதான் நீயும் எப்போதும் கீழே விழுந்த முடியாக இருக்கக்கூடாது. உச்சாணியில் உயரத்தில் உயர்வாக இருக்கக்கூடிய நல்வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். யாரோ உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என அதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை ஏமாற்றியவர்களின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை செய். நல்லதே நினைத்து மனதில் பட்டதை யதார்த்தமாக பேசும் உன்னை எல்லாரும் விலை பிடித்தவன், சுயநலவாதி, கேடுகட்டவன், கெடுதல் நினைப்பவன் என்று சொல்கிறார்களா? சொல்லிவிட்டு போகட்டும். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே. நீ யார் என்பது எனக்கு தெரியும். உன் மனதில் எந்த கள்ளங்கபடமும் இல்லை. யாருக்கும் வேண்டுமென்றே கெடுதல் செய்பவனும் இல்லை. உனக்கே நிறைய பிரச்சனைகள் இருப்பதால் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை தவறாய் மட்டமாய் இழிவாய் பேசுகிறார்கள். இவ்வளவுதானே தவிர கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றும்படி பெரும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தியை நாளைக்கே செய்ய போகிறேன். நாளை நிச்சயமாய் இந்த கருப்பசாமி நான் சொல்வது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன் நிலையில் இருந்து பார்க்காமல் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலை என்னவென தெரியாமல் அடுத்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்தினால் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். யாரா இருந்தாலும் அவரவர்கள் நிலையில் இருந்து பார்த்தால்தானே தலைவலியும் கஷ்டமும் தனக்கு வந்தால்தானே தெரியும். அப்படி உன்னுடைய சூழ்நிலையில் இல்லாமல் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். நீ இத்தனை நாட்களாக உன் கஷ்டமும் பிரச்சனையும் சரியாகவே நான் நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும்போது அந்த நம்பிக்கை பொய்யாய் போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு நான் உயரிய இடத்தை கொண்டு வருவேன். உனக்கு யாராவது வாக்குறுதி கொடுத்தார்களோ இல்லையோ, ஆனால் நீ பல பேருக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என சந்தோஷமாய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாய். வாக்குறுதி என்பதும் ஒரு வகை கடன்தான் என் தங்கமே. நான் அதை செய்கிறேன், இதை தருகிறேன் என நீ சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு அதை செய்து முடிக்கும் வரையிலும் அது ஒரு கடனாகத்தான் கருதப்படும்.
யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குறுதியை கொடுக்காதே. அதற்கு பதிலாக அதை செய்து முடித்துவிட்டு அப்புறமாய் சந்தோஷமாய் சொல். நான் தருகிறேன் என சொல்வதற்கு பதிலாக நான் தந்துவிட்டேன் என கொடுத்து விட்டு சொல்லும்போது அது உனக்கும் ஆனந்தம், அவர்களுக்கும் பேரானந்தமாக இருக்கும். ஒரு சிலர் உன்னை படுத்திய கஷ்டங்களும் உன்னைக்கு செய்த அவமானங்களும் உன்னை அள வைத்திருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அந்த அவமானம்தான் உனக்கு வெகுமானமாக மாறி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்நாளில் நீ எல்லா சந்தோஷத்தையும் பெருமளவுக்கு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தருவேன்.